ஹலோ மக்களே, வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 31 நீங்கள் ஒரு 5 விஷயங்களை கண்டிப்பாக செய்யணும். இது கவர்மெண்ட் அரசு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அது என்னென்னலான்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டையும் உங்களோட பேன் கார்டையும் இணைக்கணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 1, 2024 அன்று அல்லது அதற்கு முன் உங்கள் ஆதார் அட்டையை பெற்றிருந்தால் டிசம்பர் 31 உங்களோட பேன் கார்டையும் உங்களோட ஆதார் கார்டையும் நீங்கள் லிங்க் பண்ணிவிடுங்க. அப்படி நீங்கள் லிங்க் பண்ண தவறிட்டிங்களா உங்களோட பேன் கார்டு அவங்க செயலிழக்க செஞ்சுருவாங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேன் கார்டை அவங்க ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. இதனால் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். லைக் ஐடிஆர் ஃபில் பண்ணுறது, இல்லை பேங்க்கில் லோன் வாங்குறது, அந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு வரும். இதை எப்படி பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் லிங்க் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த வெப்சைட்டில் போய் உங்களோட பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் லிங்க் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாமதமான வருமான வரி தாக்கல், லைக் பிலேட்டட் ஐடிஆர் ஃபைலிங். நீங்கள் ஐடிஆர் ஃபைலிங்கை லேட்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய இஷ்யூ இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2024-25க்கான லாஸ்ட் டேட், ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் டிசம்பர் 31, 2025. இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் வருஷத்துக்கு 5 லட்சத்துக்கும் குறைவாக நீங்கள் இன்கம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் 1000 ருபீன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 5 லட்சத்துக்கும் குறைவாக உங்களோட இன்கம் இருக்குன்னா உங்களுக்கான ஃபைன் 5000 சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் ஐடிஆர் ஃபைலிங்கை லேட்டாக பண்ணிங்கன்னா 31 பண்ணலைன்னா உங்களுக்கு இந்த ஃபைன் வரும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரேஷன் கார்டை இகேஒய்சி பண்ணிவிடுங்க. டிசம்பர் 31 தான் லாஸ்ட் டேட்டு. உங்களோட ரேஷன் கார்டு இகேஒய்சி பண்ணிவிடுங்க. அப்படி ரேஷன் கார்டை நீங்கள் அப்டேட் செய்யலைன்னா அடுத்த ஆண்டு முதல் இலவசமான ரேஷன் கார்டு வாங்குறதுல ஒரு சில சிக்கல் வரும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயிர் காப்பீட்டு திட்டம், பிஎம் ஃபாசல் பிக்மா யோஜனா. இது நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பயிர் காப்பீடு செய்ய விரும்பினால் டிசம்பர் 31 அதை செஞ்சுடுங்க. பிரதான் மந்திரி ஃபைசல் பீமா யோஜனா கீழே காப்பீடு செய்வதற்கு கடைசி தேதி 31 ஆகும். இந்த காப்பீட்டுன்னு என்னென்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பயிர் உரைப்பனி அல்லது மழைனால சேதம் அடைஞ்சிச்சுன்னா கவர்மெண்ட் முழு இழப்பீட்டையும் அவங்களே எடுத்துப்பாங்க, அவங்களே பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டம், பிஎம் ஆவாஸ் யோஜனா. உங்களுக்கு வீடு இல்லைன்னா பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழே நீங்கள் 2.5 லட்சம் மானியம் உங்கள் வீட்டு காலக்கெடு டிசம்பர் 31 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது உங்களுக்கு இப்போ வீடு வேணும்னா நீங்கள் இந்த மானியத்தின் மூலயமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்ன ப்ரூஃப் தேவைப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு, வருமான சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், இதெல்லாம் தேவைப்படும். இதை நீங்கள் ஆன்லைன் மூலயமா கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த 5 விஷயத்தையும் நீங்கள் டிசம்பர் 31 முடிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.